فليقولوا عن حجابي لا وربي لن أبالي. فليقولوا عن حجابي أنه يفني شبابي وليغالوا في عتابي إن للدين انتسابي. لا وربي لن أبالي همتي مثل الجبال أي معنى للجمال إن غدا. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பேசுகிறவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஏக இறைவனோட ஓரிரை சிந்தனை வந்து எல்லார் மனசுலையும் நான் போடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு என்னோட ரிவர்ட்டே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு ஒரு 15 இயர்ஸ் 13-14 இயர்ஸ் இருக்கும்போது என்னோட தாத்தா வந்து இறந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க, இந்து வீடை பற்றி தெரியும் உங்களுக்கு, எல்லா ஃபோட்டோ மாட்டிட்டு எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ மாட்டிட்டு மாதிரி பூஜை பண்ணாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. நான் இவர் வந்து பார்த்து இருந்தவர் ஒரு கடவுள் ஸ்தானத்துக்கு போய் உயர்த்திட்டாங்க. அது எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. ஸோ அந்த ஏஜில் வந்து நம்ம அதுக்கப்புறம் திங்க் பண்ணல, அப்படியே விட்டுட்டோம். விவேகானந்தர் ப்ரோக்ராம் நிறைய போவோம் நான். ஆக்சுவலாக அது பயான் போகும்போது அவரை பற்றி பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அங்கேயே வந்து இந்த தீபாராதனை காமிச்சிட்டாங்க. விவேகானந்தரை பற்றி தீபாராதனை காமிச்சோன்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷர் அவர் வந்து கடவுள் ஸ்தானம் உயர்த்த அளவுக்கு திருப்பி என் மனசு ஏற்றுக்கல அதை. பட் அதுக்கப்புறம் இந்த ட்ராக்கை நான் ஃபாலோ பண்ணல, அப்படி விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நாள் நான் வந்து ஒரு டிவியில் ஃபுட்பால் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆதாமை பற்றி வந்து பைபிளில் இருக்குது, குரானில் இருக்குது, இந்துவில் மட்டும் இல்லை. ஒரு சின்ன கேள்வி தான் எனக்கு வந்தது. இந்த கேள்வி நான் ட்ராக் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்து நான் எம்சிஏ படிக்கும்போது வந்து ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் வந்து சகோதரர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு, நீங்கள் வந்து வழிகேட்டில் இருக்கீங்க, கிறிஸ்டியானிட்டி மட்டும் தான் கரெக்டு அப்படின்னாரு. திருப்பி அவன் பைபிளை கூட நம்ம படிப்போம், சில அவர்கிட்ட பைபிள் வாங்கினேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு முஸ்லீம் சகோதரர் ஃப்ரெண்டாக வர்றாரு. அவரு சொல்ல எல்லாமே தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படின்றாரு. ஆனா இது ஒன்று போனால் ஒன்றும் குழப்பமா இருக்குது, பார்த்தா இது அடவே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி சர்ச்சுக்கு தான் முதல்ல நமக்கு ஐடியா கிடைச்சு சொல்லிட்டு சைதாப்பேட்டில் ஒரு பெரிய கார்னர் சர்ச்சுக்கே போனேன். அங்கே போயிட்டு அந்த கேட்டேன். ஆனால் பெரிய ஒரு ஈர்ப்புலாம் அதில் வரல. சரி அதை அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லி பைபிள் ஓரம் வச்சுட்டேன். இவரு குரான்லாம் கொடுக்கல. ஆனால் பட் இவர் எப்படின்னா, நான் சொன்னவர் வந்து நல்ல இபாதத்தான மனுஷன். எந்த கிளாஸ் நடக்கும்போது டக்குன்னு எழுந்து அசருக்கு போயிடுவார், தொழுக போயிடுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நானே வந்து இஸ்லாத்தை பற்றி பேசிட்டே இருக்கேன். பட் அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்லாம்லாம் நான் ஒரு காலத்தில் ரொம்ப அகேன்ஸ்டான ஆள். உங்களை ஆர்எஸ்எஸ்ல சேரணும்னு கூட என்ன வச்ச ஆளு நான் தான். அப்போ வந்து இவர்கிட்ட பேசிட்டே பழகிட்டே இருக்கிறோம். ஒன்னா திடீர்னு வந்து அவரே குரானை கொடுத்தாரு. குரான் கொடுத்தோன்னு நான் ஃபர்ஸ்ட் சாதாரணமாக ஒரு ஜென்ரல் ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தோம். இது பெரிய ஈர்ப்புலாம் வரல. என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து 86வது அத்தியாயத்தில் 7வது வசனம் வந்து விந்துவை எப்படி உற்பத்தி ஆகணும்னு வந்து அல்லாஹ் சொல்றான். அதுக்கு முன்னாடி தான் தினமணியில் ஒரு ஆர்டிகல் நான் படித்தேன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் வந்து விந்து வந்து எங்க உற்பத்தி ஆகுது நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, அது வந்து வயிற்றுக்கு முதுகுத்தன்ல தான் உற்பத்தி ஆகுது. இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்ப அது ஒரு மனுஷன் வந்து ஒரு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு 10-20 வருஷமா. இது வந்து இப்போ 1400 வருஷமா இருக்கிற ஒரு குரான் வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹிட்டான அது யோசிச்சோன்னா எனக்கு பிரமிப்பாச்சு. அப்போ வந்து சாதாரண மனுஷன் வந்து இது சொல்ல முடியாது, இது ஃபர்ஸ்ட் சான்ஸ். அப்புறம் தேனீக்களை பத்தி வந்து 16ஆம் தேதி அல்லாஹ் சொல்றதும் அதையும் நான் படிச்சுட்டே வரேன். அது படிச்சு வரும்போது தேனியை வந்து அதுல சாப்பிட்ற பொருள்னால அது உருவாகிறது இல்லை. அல்லாஹ் சொல்றான் அதனோட பானத்தை வந்து அல்லாஹ் தான் உருவாக்குறான். அதே மாதிரி இன்னொரு ஆர்டிகல் நான் படிச்சப்ப அது அவன் என்ன போட்டிருந்தான்னா, அந்த தேனியில வந்து அது போய் சாப்பிட்ற வந்து அந்த மலர்ல எடுக்கிற அந்த இதனால வர்றதில்லை, அது இயற்கையாவே உருவாகுதுன்னு அவன் போட்டிருக்கான். ஸோ 2 சிங்க் வந்து அல்லாவின் கிருப்பையில இந்த 2 விஷயம் இல்லாட்டி நான் முஸ்லீம் ஆகணும்னா எனக்கு தெரியல. ஆனால் நான் கொஞ்சம் களிமா சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸு, சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க.
ஸோ அதனால வந்து கொஞ்சம் நான் தள்ளி போட்டேன். இதெல்லாம் 2006 and 2007 வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் அப்துல் ரஹீம் கிரீன் சொல்லிட்டு ஐஆர்எஃப்ல இருக்காங்களே, அவங்க ப்ரோக்ராம் தான் அட்டன் பண்ணேன் நான். அவர் நல்ல ஒரு நாலேஜாக பேசினேன், ஹிக்மத்தாக பேசினேன் அப்துல்லா. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய தவீத் ப்ரோக்ராம்ஸ் நான் அட்டன் பண்ணேன், நிறைய பயான்ஸ் கேட்டேன். ஸோ அட்லாஸ்ட் நான் 2010 தான் வந்து கலிமா சொன்னேன். எல்லாம் மிகப்பெரிய கிருபையில் அதுவே பெரிய போராட்டம். கலிமா சொல்லுவோன்னா இல்லையா அப்படின்றது ஒரு வருஷம் ஒரு போராட்டமாக இருக்குது. 2009 2010 நம்ம கலிமா சொன்னோம். ஸோ அதனால வந்து யாருக்கும் இஸ்லாம் தெரியல, ஓரிரவனை பற்றி புரியல அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்தமாக போய். ஏன்னா அல்லாஹ் வந்து அல்லாஹ் பேர் வேணா தெரியாம இருக்கலாம், பட் ஓரிரை சிந்தனையை வந்து நிச்சயமாக வந்து அல்லாஹ் வந்து எல்லார் மனசுலயும் போடுறோம். அதை பத்தி நம்ம வந்து புரிஞ்சு எடுக்காதனாலதான் ஒரு தப்பு, நம்ம டைம் மனுஷன் தப்பும் இருக்கு, சமுதாயத்தோட தப்பும் இருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி வந்து முயற்சி எடுத்து சொல்றது ஒரு 15 வருஷமா வந்து இதுக்கு முன்னாடி முந்தின சமுதாயத்துக்கு வந்து நம்ம ஒரு தோத்து போயிட்டோம். யாருக்குமே வந்து சொல்லாம போயிட்டு இஸ்லாத்தை பத்தி. எங்க ஃபாதர்லாம் மவுத் ஆயிட்டாங்க, எனக்குலாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா அவர் வந்து நிறைய வணிக தொடர்பே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தான். எங்க ஃபாதருக்கு அதிக கஷ்டம்னு சொன்ன முஸ்லீம் தான். ஆனா யாருமே அவர்கிட்ட வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்லவே இல்லை. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம் அது முஸ்லீம் மேல. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان.